ஒரு செகண்ட் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு போங்க. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் பார்த்துட்டு போங்க. இந்த ஃபோனால வர பிரச்சனைய பார்த்தீங்களா, இங்க பாருங்க படுத்துக்கிட்டு சார்ஜ் போட்டே பேசுறாங்க. அப்படியே ஃபோன் வெடிச்சதுன்னா நம்ம மரணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரணம் வர்றதுக்கு கூட நேர்ல பார்த்ததுனால இந்த பதிவு போடுறேன். தயவு செஞ்சு இந்த மாரி தவற செய்யாதீங்க. சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் பேசினா சாப்பாடு எப்படி செரிமாகணும்? சாப்பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க தயவு செஞ்சு. இந்த பாருங்க டிவிய போட்டுக்கிட்டே ஃபோன் பேசினா அந்த படம் எதுக்கு போடணும்? வேஸ்ட்டு தானே. இங்க பார்த்தீங்களா சமையல் செய்றாங்க. சமையல் செய்யும்பொழுது ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது சிலிண்டர் லீக் ஆனாலும் தெரியாது. இந்த கை சூடுபட்டு போறாங்க. இந்த தவற செய்யாதீங்க. இப்போ இதை ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இதில் ஃபோன் பேசிக்கிட்டே விளையாடுறாங்க. அப்படியே செல்லு கீழே விழுந்துட்டா திரும்பி செல்லுக்கும் பிரச்சனை. நம்மளும் கீழே விழுந்தா ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு கீழே விழுந்தா நமக்கு தான் டேமேஜ். இங்கே பாருங்கள், குழந்தை ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஒரு சில பெண்கள் இப்போ இந்த ஃபோனை வச்சு பிழைக்கிறவங்களும் வாழ்வாதாரமும் இருக்குது. ஆனால் ஒரு சில பெண்களும் ஆண்களும் இந்த ஃபோன்லேயே கிடக்குறாங்க. பெத்த குழந்தை கூட அழுதா கூட அதை பார்க்குறதில்ல. தயவு செஞ்சு இந்த தவறை செய்யாதீங்க. இங்கே பாருங்கள், வண்டி இந்த கார் ஓட்டுறாங்க. எவ்வளோ பெரிய காரு, இவ்வளோ பெரிய கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது டிராஃபிக் ஜாமில் மாட்டி ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா காருக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை, உயிர் போனால் வருமா? இங்கே பாருங்கள், சில பெண்கள் இப்போல்லாம் வந்து அதிகபட்சமாக பெண்களும் சரி ஆண்களும் சரி குளிக்கிறதில்ல, சுத்தமத்தமாக இருக்கிறதில்ல, வீடு வாசல் கூட்டுறதில்ல, புருஷனை கண்டுக்கிறதில்ல, பிள்ளையை கண்டுக்கிறதில்ல, இந்த ஃபோன்லேயே கிடக்குறாங்க. இதனால் என்ன, நம்ம மூளை தான் மழுங்கி போகுது. ஃபோனை வந்து ஃபோனை கொடுத்து நம்மளெல்லாம் பைத்தியமாக்குறாங்க. தயவு செஞ்சு ஃபோன் எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்துங்க. அதுலேயும் சார்ஜை போட்டுட்டு செல்லு வெடிச்சிட்டா வருமா? பெற்றவங்க சொல்கிறத கேளுங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்களை கண்டுக்காமல் இருக்காதீங்க. ஃபோனு எது தேவையோ அதுக்கு தான். பார்த்தீங்களா, ஒரு ஃபோனால் நம்ம எவ்வளோ மாறிட்டோம். நம்ம உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு எவ்வளோ தீங்கு இருக்குது. நன்மைகள் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஆனால் நன்மைக்காகலாம் அந்த ஃபோனை பயன்படுத்துறதே இல்லை. நம்ம மூளையை மழுங்கடிக்கிற விஷயத்தை தான் நம்ம பயன்படுத்தியும் நம்ம உயிருக்கே ஆபத்து வர விஷயம் நம்மளையே மறந்துடுறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபோனால் என்ன நன்மையோ என்ன கற்றுக்கலாமோ எவ்வளோ விஷயம் இதில் நல்லது இருக்குது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம உயிருக்கு ஆபத்து வருது, இந்த கெட்டது இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உயிர் இருந்தாங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியும், ரசிக்க முடியும், நல்லா வாழ முடியும். வாழ்க்கை ஒரு முறை தானே. ப்ளீஸ்.